கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இத்தோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இத்தோட என்னோட சுவாசத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரம் தாங்க வாழ்க்கை. அதில் எத்தனை போராட்டம். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் உன்னை யாருக்குமே தெரியாது. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்றார் பாரதியார். சோம்பலுக்கு விடை கொடு, சுறுசுறுப்புக்கு இடம் கொடு. நெருப்பில் வகை வகையான உணவுகளை சமைத்து உண்ட உடல் நெருப்பிலேயே வெந்து போகிறது. மண்ணில் விளைந்ததையே சாப்பிட்டு வளர்ந்த உடல் மண்ணுக்கே இரையாகிறது. துன்பத்தை பகிர்ந்தால் பாதியாய் குறையும், இன்பத்தை பகிர்ந்தால் இரட்டிப்பாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இதுவரை இழந்ததெல்லாம் போதும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரம் தாங்க வாழ்க்கை. அதை நம்ம பயனுள்ள வகையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. இந்த 2024 இதுவரைக்கும் நடந்தது எதாக இருந்தாலும், இழந்தது எதாக இருந்தாலும் போதும். இனிமே நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் பயனுள்ள வகையிலையும் கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க, அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அதைத்தான் சோம்பலுக்கு விடை கொடு, சுறுசுறுப்புக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் அது சோம்பலாக இருந்துட்டு போகட்டும். இனிமேல் நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்பட ஆரம்பிங்க. ஏன்னா நெருப்பில் நம்ம வகை வகையாக சாப்பிட்டு வளர்த்த நம்ம உடம்பு நெருப்புக்கு இரையாயிருது. மண்ணில் விளைஞ்சதை நம்ம சாப்பிட்டு வளர்ந்த உடலும் மண்ணுக்கே தான் இரையாயிருது. அந்த மாதிரி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரம் தாங்க வாழ்க்கை. அதாவது பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, அதே மாதிரி எப்போ இறக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிற இந்த காலத்தை நம்ம பயனுள்ள வகையில் வாழலாங்க, சந்தோஷத்தோட. இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இத்தோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இத்தோட என்னோட சுவாசத்தை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேங்க, புரிகிற மாதிரி. பணம் இருந்துச்சு அப்படின்னா உன்னை உனக்கே தெரியாது அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பணம் இருக்கும்போது நம்மளுக்கு அது இல்லாத கஷ்டமெல்லாம் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உன்னை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பணம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளையும் யாருக்குமே தெரியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள விமர்சனங்களை எடுத்துக்குங்க. பயனில்லாத விமர்சனங்களை ஒதுக்கி தள்ளுறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கை பயனுள்ளதாக மாறுங்க. எந்த விமர்சனத்தை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. யார் பேசுறதும் நம்மளை காயவும் படுத்தாது, கலங்கப்படவும் வேண்டியதில்லைங்க. இதைத்தான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாருங்க. திருவள்ளுவரும் கூட இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இது வரைக்கும் யாரால எதா இழந்திருந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது நடக்கிற மாதிரி விஷயங்களை, புது விஷயங்களை, பழைய விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டு மைண்டில் இருந்து புது விஷயங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. துன்பத்தை பகிர்ந்தால் பாதியாய் குறையும், இன்பத்தை பகிர்ந்தால் இரட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதாவது உங்களோட மகிழ்ச்சியை எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் சமமான ஒரு சொத்து இருக்குதுன்னா அது நேரம் தான். அதனால் அந்த நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில் இனி வரப்போகிற 2025 நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கலாங்க. அதுக்காக நீங்கள் என்ன உங்ககிட்ட எதை மாற்றினா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களோட நீங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களையே நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக
உங்களை நீங்களே பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட எண்ணத்தையும் மனசையும் தூய்மையாக வச்சுக்குங்க. அது இன்னையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் டிசம்பர் இன்னைக்கு 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து நீங்கள் பழைய ஞாபகங்களை எல்லாம் விட்டுட்டு, பழசையெல்லாம் விட்டுட்டு, இனிமேல் புதுசாக அடுத்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னையிலிருந்தே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட எண்ணத்தைய தூய்மைப்படுத்துறது மூலமாக நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாற முடியும். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாசிட்டிவாக மாற்றி நீங்களும் சந்தோஷமாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு 2025 வரவேற்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.